இன்றைய ஆவிக்குரிய வட்டாரத்தில் தேவனை ஏதோ ஒரு தேவைக்காக பண்டிகை நாட்கள் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை என்று அவரை விருந்தாளியாகவே கருதுகிறார்கள். சற்று அதிகமாக அவரை ஆராதிக்கவோ துதிக்கவோ செய்தால் பக்தி முற்றிவிட்டதா என்று கேலி செய்கிறார்கள். ஆனால் வேதத்தில் அநேக நபர்களை தேவன் அழைத்தபோது அவர்கள் தேவனை தங்கள் வாழ்க்கையில் முதன்மையாக முக்கியத்துவப்படுத்தினார்கள். காரணம், அவர் சர்வ வல்லவர் என்றும் அவர்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றும் அவரை கனப்படுத்தினார்கள், நேசித்தார்கள். தங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களும் உயர்வுகளும் வரும் என்பதையும் விசுவாசித்தார்கள். உதாரணத்திற்கு, ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது தன்னுடைய சொந்த ஊரையும் சொந்த ஜனங்களையும் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு வரும்படி சொன்னார். அவ்விதம் அவன் விட்டுவிட்டு புறப்படுகையில் அந்த ஊர் ஜனங்கள், அவனுடைய உறவுகள் அவனை பரியாசம் செய்திருப்பார்கள். ஏதோ ஒரு தேவன் அழைத்தார் என்று அதை நம்பி நீ புறப்படுகிறாயே என்று சொல்லியிருப்பார்கள். அவனுடைய பக்தியை ஜனங்கள் பரியாசம் செய்திருப்பார்கள். இதை போலவே சாமுவேல், இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாள், யோபு, தாவீது, தானியேல் இவர்கள் எல்லாரும் பல பிரச்சனைகளை சந்தித்திருப்பார்கள். தேவன் மேல் வைத்த விசுவாசத்தையும் தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையையும் பரியாசம் செய்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் உறுதியாக நின்றபடியினால் தங்களுக்கென்று ஒரு இடத்தை பிடித்து கொண்டார்கள். தங்கள் சந்ததிகளுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். தேவன் அவர்களை அழைத்த நாள் முதற்கொண்டு அவர்கள் அதிகமாய் தேவனை நேசிக்கவும் அவருக்கு பிரியமாகவும் அவர் சித்தம் செய்யவும் முற்பட்டார்கள். ஒரு நாளும் முன்னே வைத்த காலை பின்னே வைக்கவில்லை. தான் விசுவாசிப்பதில் பெரியவனாக இருக்க வேண்டும், தனக்கு பின்பு யாரும் என்னிடத்தை பிடிக்க கூடாது என்று விசுவாசத்திற்கு தந்தையாக மாறினான் ஆபிரகாம். மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தேன் என்கிற இடத்தை பெற்றுக்கொண்டாள். இன்றைய காலத்திலேயும் அநேக குடும்பத்திலும் தனிப்பட்ட முறையிலும் விசுவாச வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனை தேடுவது, ஜெபிப்பதை, துதிப்பதை பரியாசம் செய்கிறார்கள். உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். உலகத்தை உனக்கு அனுபவிக்க தெரியவில்லை என்கிறார்கள். ஓரளவிற்கு ஆண்டவரை தேடினால் போதும், ஆண்டவர் மேல் பைத்தியமாக இருக்கக்கூடாது என்கிறார்கள். ஆனாலும் கர்த்தரை எவ்வளவு உறுதியாக பிடித்து கொண்டார்களோ அதனுடைய பலனை அவர்களுடைய காலங்களில், அவர்கள் பிள்ளைகளின் காலங்களில் காண்கிறார்கள். ஆனால் அவர் பெயரை மட்டும் வைத்துக்கொண்டு மனம் போல் வாழ்ந்தவர்களின் நிலை அந்தோ பரிதாபம். தங்களுடைய இறுதி நாட்களில் அவர்களின் முன்னேற்றங்களில் எந்த நன்மையும் இல்லை. இன்றும் உங்களுடைய ஆவிக்குரிய பாதைகளை யார் பரியாசம் செய்தாலும் நீங்கள் அவர்களுக்கு செவி கொடுக்காமல் கர்த்தருக்குள் உறுதியாக வளருங்கள். ஏனென்றால் எல்லா நன்மைக்கும் காரணர் அவர் மாத்திரமே. அவர்தான் நம்முடைய ஜீவிய காலத்தை நன்மையினால் நிரப்புகிறவர். வாலிபத்தில் உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அலைந்து திரிந்தவர்களுக்கு குடும்பமும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. நடுத்தருவில் நிற்கிற சூழ்நிலைகளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனுபவித்த உலகம் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. அவர்கள் மனம்போல் வாழ்ந்த வாழ்க்கையும் கை கொடுக்கவில்லை. 100க்கு 100 கண்ணை மூடி நாம் பைத்தியக்காரத்தனமாக தேவனை எவ்வளவாக நாம் விசுவாசிக்கிறோமோ, நேசிக்கிறோமோ, அவரை தேடுகிறோமோ அதனுடைய பிரதிபலன் நிச்சயம் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நமது பிள்ளைகளுக்கும் உண்டு. உலகத்தை அனுபவிக்க இறங்கின சிம்சோன் உலகத்திலிருந்து ஒரு நன்மையையும் அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. ஞானத்தை பெற்றுக்கொண்டு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் நான் அனுபவிப்பேன் என்று சொல்லி அணுவாக உணவு முதற்கொண்டு பெண்கள் வரை அனுபவித்த சாலமோன் தன் இறுதி காலத்தில் ஒன்றும் கண்டு கொள்ளவில்லை. சத்தியத்தை நோக்கி பாருங்கள், நல்ல விஷயங்களை கவனியுங்கள், கஷ்ட நஷ்டங்களிலும் உறுதியாய் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். உலகம் கொடுக்கிற தற்கால சந்தோஷங்களை நம்பி உங்களுடைய ஜீவியத்தை வீணாக்காதீர்கள். அவரை அண்டிக் கொள்கிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. இரவும் பகலும் அவர் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆவிக்கேற்றபடி வசனத்தின்படி உங்களுடைய பக்திகள் முற்றட்டும். கர்த்தர் கரம் உங்களோடு.